வணக்க நட்புகள். கடைசியாக ரெக்கார்ட் பண்ண வீடியோலையும் அந்த வீடியோ வந்து நான் பார்க்கல, எண்ட் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கேக்குன்ற ஃபோட்டோ டெவலப் பண்ணி இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வியோர் டெக் ஒன்று போட்டிருந்தேன். நான் இரண்டாவதுக்கு இடையில் ஒரு இடவெளி வரணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஆர் டெக்கை கூட்டினீங்கன்னா இடவெளி கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா இடவெளி கூடுது. இந்த இடவெளிக்காக தான் பிஆர் டெக் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு H2 டெக் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவர் சர்வீசஸ் வந்து போட்டுட்டு அன்னோட லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் இதை அவ்வளோதான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு இருக்கிற இவ்வளோ கோடிங் தான் உங்களோட டைனிங் அண்ட் பேஜில் வர போகிறது. ஸோ டைனிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். அதை சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டாச்சு, இது போட்டாச்சு, 3 மெனு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வீஸ் அந்த ஏர்போர்ட் சர்வீஸஸ் ஷட்டில் அதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இதில் ரிவ்யூ கொடுக்குறோமா இந்த பேஜுக்கு. அந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அவன் நேம் லோனும் அவன் ரிவ்யூ என்ன ரிவ்யூ கொடுக்குறோன்னு லோனும் அதில் பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ ஒரு வீடியோ டெக்கும் அடுத்து ஆடியோவும் ஆட் பண்ணணும். இந்த இது எப்போ போட்டான்னு அந்த டேட் விழுவணும். அதில் ஒரு செக் பாக்ஸ் அதில் ஒரு செக் பாக்ஸ் அண்ட் ஒரு டிக் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் வரணும். ஸோ அதையும் போட்டோம்னா எங்களோட அசைன்மெண்ட் இதோட முடியுதான்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HTML வீடியோ டெக் அடிச்சிங்கன்னா W3 இதில் வரும் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது என்ற பற்றியில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த HTML சம்மந்தமாக படிக்க போகிறீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு சைட் W3 ஸ்கூல், அதை பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆடியோ HTML டெக் அடிச்சிங்கன்னா ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது ஆடியோ டெக் பார்த்தீங்கன்னா ரைட் இதில் போய்ட்டு பார்க்கலாம் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறான்னு. ஸோ நீங்கள் இதை பார்த்து ஆட் பண்ணி கொள்ளுங்கள். அது மாதிரி வீடியோ பாருங்கள். சாரி, இது ஆடியோ டெக் ஓப்பன் பண்ணிட்டேன். வீடியோ அப்படி ஆட் பண்ணுறது இருக்குது. சரி, நாங்கள் அசைன்மெண்ட்டுக்கு போவோம். இதான் நாங்கள் பேஜ். இதை வந்து ஒரு இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். சரி, ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இதே பேரை வைப்பேன் ரிவ்யூ பேஜுக்கு .html. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளமையாக மாதிரி தான் கோம் வச்சுக்கிறத காப்பி பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோம் பேஜ் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணல ஃபைலை. ஸோ லிங்க் பண்ணிக்கொள்வோம். எங்கிட்ட இதில் லிங்க் பண்ணிக்கொள்வோம். ரூம்ஸுக்கையும் அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கொள்வோம். இண்டெக்ஸையும் அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கொள்வோம். இண்டெக்ஸ் டைனிங் அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கொள்வோம். கண்டெக்ட் பேஜுக்கையும் அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா எல்லா பேஜும் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபெயில் செய்யும். ஓகே ஆனே, இந்த பேஜுக்கு போய் கொள்கிறேன். ஓகே, இதுக்கு இதில் இருக்கிற விஷயம் தேவையில்லாத விஷயத்தை நான் டெலிட் பண்ணி கொள்கிறேன். ஹெடர் தேவை செலெக்ஷன் டெக்லேருந்து. ஸோ இதில் மெயின் தேவை, மெயினை விட்டுட்டு ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் டெக் தேவையில்லை. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன்.
ஓகே, இப்படி பேஜ் வரும். இதை அப்படி டிசைன் பண்ணிட்டு பார்ப்போம். இதில் வந்து மெயின் டெக் இருக்கட்டும், கண்டெய்னர் அதை நான் யூஸ் பண்ணுற வளமையானது S2 டெக்கை போட்டுக்கொள்கிறேன். இதை வந்து எங்கட கெஸ்ட் என்ன சொல்லினோம் சார், இது கேட்டிங் வளைமைய மாதிரி ஒரு ஆர்டிக்கல் டேக்க போடுறேன், க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து இவைக்கும் நான் வந்து ஒரு கார்ட் மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு முதலே நான் டியூ டேக்கன் ஓப்பன் பண்ணுறேன். கிளாஸ் grid ஓகே. இப்போ ஆர்டிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H3 டேக்கை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து இப்போ ஒரு ஆளுடைய பேர் கொடுக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பேர் கொடுத்துருங்க. எனக்கு விருப்பமான பேர் பிரியா. ஸோ பிரியான்னு கொடுத்துக்கொள்கிறேன். பிரியான்னு வந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாம் டெக் ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ பிரியான்னு தப்பாக நினச்சிதாங்க, சும்மா ஒரு ஜென்ரல் நேம் உண்டா. இதுக்கு வந்து இப்போ வந்து எப்போ இது இந்த ரிவ்யூ கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025. ஸோ நீ ஸ்பான் டேக்கை முடிச்சு கொள்வோம். ஏன் ஸ்பேன் டேக் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேன் டேக்கு நான் கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸை நான் இங்கே ஹோல்ட் பண்ண போகிறேன். ஓகே தானே? கிளாஸ் வந்து டேட் நான் வந்து டேட்டுக்கான SCSS எழுதலை. ஸோ அதை எழுதுவோம். ஸ்பேன் டேக் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பானே. பேராகிராஃப் அந்த பேராகிராஃபை பார்ப்போம். நல்லா இருக்குது, அமேசிங். ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் எழுதலாம். இல்லை நான் டைப் பண்ணுறதான் டைப் பண்ண மட்டும் இல்லை. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டிருக்காவா பிரியா. அதோட சேஃப் வாஷ் வெரி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோ டேக் ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருந்தவ. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ஷன் பண்ண பார்த்தீங்களா, வித் 100% முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ டேக்க அதே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ நான் சோர்ஸ் ஃபைல லிங்க் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். வீடியோ சோர்ஸ் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோக்குள்ளே எங்களோட ப்ரோஜெக்ட் வீடியோக்குள்ளே
பாருங்கள் வீடியோஸுக்கு இதை ஃபுல்லாக விட்டுருக்கேன். எஸ் போடல் நான் ரிவ்யூ பண்ணபடியாக மூணாவது வீடியோ கொடுத்துக்கொள்கிறேன். அது நான் வீடியோ டிஸ்பிளே ஆகுதுங்க. அடுத்து அதே மாதிரி ஆடியோவுக்கு கூட பாருங்கள், ஆடியோ சோர்ஸ், ஆடியோ டேக் இதை கொண்டு வந்து போட்டுக்கொள்கிறேன். இதில் இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேன். ஆடியோன்ற சோர்ஸ் வந்து ஆடியோ ஸ்லாஷ் ஆடியோ ஃபைல் இருக்க ஃபைல். பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோவும் வேலை செய்யுது, வீடியோவும் வேலை செய்யுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று போட்டுச்சுன்னுவேன். செக் பாக்ஸ் போடுவோம். அதுக்கு முதல்ல செக் பாக்ஸுக்கு லேபிள் போடணும். அது என்னென்னு தெரியாது இப்போ பார்க்குற ஆளுக்கு. ஸோ அதுக்கு ஒரு லேபிள் போடுவோம். அதுக்கு வந்து இன்புட் டேக் போட்டிருக்கோம். இன்புட் டேக்குக்கு ஒரு பேர் வைப்போம். என்ன இன்புட் அனுப்ப, நம்பரா இமெயிலா அப்படி பேர் வைப்போம். ஸோ டைப் இது வந்து செக் பாக்ஸ். ஸோ பட்டனா செக் பாக்ஸாக இருக்குது. ஸோ செக் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இன்புட். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் செக் பாக்ஸ் கொடுத்துட்டோம். டைப்பில் வந்து டிட் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஒன்று இருக்குது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பேச்சுக்கு போய் பார்ப்போம். இங்கே ஒரு டிக் பண்ணுற பாக்ஸ் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு நிறைய தேவை. ஒரு 3 பேர்கிட்ட கேட்டிருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 கஸ்டமர்கிட்டே போடும். இதே விஷயம் தான் திருப்பி வரப்போது. நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரியான்றதை பேரை மாற்றிக்கொள்கிறேன். உங்களை விருப்பமான பேரை மாற்றிக்கொள்ளுங்க. சும்மா கமல் 2 பேர் வைக்கிறேன். 2 பேர்கள்லாம் தப்பாக நச்சு விட்றாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டை மாற்றிக்கொள்கிறேன். ஜூலை 2025. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ ரிவ்யூ 2 கொடுக்குறேன், ரிவ்யூ 3 கொடுக்குறேன், ரிவ்யூ 4 கொடுக்குறேன். ஆடியோவும் 4 இருக்குது. 4 3 2 1. ஆடியோ மாற்றிட்டு வீடியோ மாற்றிட்டு பிரியா இருக்குது, கமல் இருக்கார், பிரணா இருக்குது, பப்பி இருக்குது. இதை வந்து டேட்டில் மாற்றலாம். மார்ச் ஸோ அப்படி டேட்டெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி க்ரியேட் பண்ணணும் இந்த பேஜ் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நான் இதில் வந்து நான் ஒரு பேஜ் ஒன்று வச்சுக்கிறேன். இதில் வந்து எல்லாம் மாற்றின பேஜ் வச்சுக்கிறேன். ஸோ நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பேஜை பெருசாகி விசிபிள் பண்ணி பார்ப்போம். அவ சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஓகே, இதில் இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது, ஆடியோ ப்ளே ஆகுது, கிளிக் பண்ணப்படுது. ஓகே, இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் பார்ப்போம். கண்டெக்ட் பேஜ் ஓகே, எல்லா பேஜும் ஒர்க் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் சந்திப்போம். இதுண்ட சோர்ஸ் கோட்டுகள் வந்து ஒவ்வொரு நோட்டுக்கும் நான் செய்த இந்த சோர்ஸ் கோட்டுகள் வந்து நான் செய்த பாட்டுக்கான சோர்ஸ் கோட்டுகள் வந்து கீழே கமெண்டில் இருக்கும், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைனிங் பேஜுக்கு ஃபூட்டரில் பிரச்சனை இருக்குது, கண்டெக்ட்டுக்கும் ஃபூட்டரில் பிரச்சனை இருக்குது, ரூம்ஸ் ஓகே, ரூம் பேஜ் ஓகே. டைனிங்கில் வந்து ஃபூட்டர் ஓகே. ஒரு ஃபுல் வெப்சைட்டை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டெக் ஒன்று நான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.